மோடி அரசு கொண்டு வந்த முதல் சட்டமான வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். இந்த சட்டம் என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால இடைக்கால தடை என்பது போடப்பட்டிருந்தது. தற்போது இன்றைக்கு மீண்டும் ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பதை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. தலைமை நீதிபதியே இதை விசாரித்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த தீர்ப்புல மேலும் 2 விஷயங்களுக்கு நாங்கள் இடைக்கால தடையை போடுகிறோம் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்திற்கு இடைக்கால தடை போடுகிறார். ஆனா இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. என்னன்னா, முழு சட்டத்தையும் தடை போட எங்களுக்கு முடியாது அப்படின்ற வார்த்தையும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்ப்பது? இது வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பாக பார்ப்பதா? அல்லது எதிராக பார்ப்பதா? அந்த 2 தடை விஷயங்கள் போட்டிருக்கிறாங்களே, அதை சாதகமான விஷயங்களா பார்ப்பதா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? வக்ஃபு திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால், அது சட்டமாக இயற்றப்பட்டதற்கு பின்னால், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் சென்ற ஒரே இடம் நீதிமன்றம். நீதிமன்றத்திலே இதற்கு முன்னர் வைக்கப்பட்ட வாதங்கள், அந்த வாதங்கள்ல இது மட்டும் இல்லை, அதாவது தடை கோரிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த 3 மட்டும்தான் இதை ஒரு ஆக்கப்பூர்வமா நீதிமன்றம் எடுத்துக்கிச்சு. இன்னும் தடை கோரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு கபில் சிபல் சொன்னாரு, ஜேபிசியில டேபிள் பண்றப்ப எஸ்டிஸுடைய லேண்டு, ஷெட்யூல் ட்ரைபுடைய லேண்டு, மலைவாழ் மக்களுடைய இடங்களை வக்ஃபு செய்ய முடியாது அப்படிங்கிற சட்டத்தை இவங்க ஜேபிசியில மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஜேபிசியில மென்ஷன் பண்ணாம டைரக்டா அங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு ஜேபிசி? அதனால இதையும் ஸ்ட்ரைக் பண்ணணும். இதனால இது சம்பந்தமான விவாதங்கள் வந்த போதெல்லாம் காரசாரமாக எதிர்த்தரப்பை நீதிமன்றம் கேள்வி கேட்டது என்பது உண்மை. ஆனா அவை அனைத்துமே இன்றைக்கு கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இப்போது தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பினுடைய சில விஷயங்களை நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள், செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஆர், அதாவது a person should be practitioner of Islam for 5 years to create a waqf அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? 5 வருஷம் இது குறைஞ்சபட்சம் முஸ்லீமாக அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது என்னத்த பிராக்டிஸ் எனக்கு தெரியல. இப்ப புதிதாக ஒரு பிராக்டிஸ்ங்கிற வார்த்தையை போட்டு 5 ஆண்டுகள் அவர் குறைந்தபட்சம் முஸ்லீமாக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற சட்டத்தை பொறுத்த வரைக்கும் has been stayed அப்படின்னாங்க. அதாவது 3 விஷயங்கள் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடைக்கால உத்தரவில் 3 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடைக்கால உத்தரவில் கிடைத்த 3 விஷயத்திலுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதாக நான் பாக்குறேன். 3லயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்ப அதுல என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இதை ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு till state governments frame rules regarding the determination of this condition அப்படின்னா, இந்த கண்டிஷன், அதாவது 5 ஆண்டுகள் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்ற விதியே அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட இந்த இந்தியாவுடைய அனைத்து குடிமகனும் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் they can profess, they can practice, they can propagate அப்படின்னு நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுது. இந்திய குடிமகன் அவருக்கு பிடித்த மதத்தை மார்க்கத்தை வழிமுறையை ஏற்றுக்கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் பிரச்சாரம் செய்யவும் அனுமதி தருகிறது நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம். அப்ப ஏற்றுக்கொண்ட ஒரு வக்ஃபு சம்பந்தமான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்படுகிறது. எனவே இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் பெரிய வாதமாக நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுச்சு. ஆனா நாங்க இதை ஸ்டே பண்றோம், அவர் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் முஸ்லீமா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது கூடாது, அதை நாங்க இடைக்காலமா நிறுத்தி வைக்கிறோம். எது வரைக்கும் இடைக்காலமா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா, இது தொடர்பாக மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் வரைக்கும், இந்த நிபந்தனை சம்பந்தமாக மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் வரைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வேகா இருக்கு. ஏன்னா இதனுடைய டீடைல்டு ஆர்டர் இன்னும் வரல, இன்னும் வெளியாகல. டீடைல்டு ஆர்டர், டோட்டல் ஆர்டர் வெளியாகல. இன்னும் இந்த ரிட்டர்ன் கண்டிஷன்ல ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் வரும் இல்லையா, அதை நம்ம கைக்கு இன்னும் வரல. மற்றபடி என்ன இன்ட்ரீமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல அந்த டீடைல் ஆர்டர் நம்ம படிச்சாலுமே இதுவே போதுமானதா இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த கண்டிஷன் சம்பந்தமா சட்டம் இயற்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னா யாரு? உதாரணத்துக்கு யோகி ஆதித்யநாத் நிறைவேற்ற வரைக்குமா? யோகி ஆதித்யநாத் சம்பந்தமா என்ன சட்டம் நிறைவேற்றுவாரு? 5 வருஷம் ஒருத்த முஸ்லீமா இருந்தா தான் வக்ஃபு சொத்தை பிராக்டிஸ் பண்ண முடியும் என்பது சம்பந்தமாக விதிகளில் யோகி ஆதித்யநாத் என்ன சட்டத்தை நிறைவேற்றுவாரு? ஒரு உதாரணத்துக்கு கேட்பதாக இருந்தா, அப்ப இது அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதே போதுமானது. அப்ப அதை முழுமையாக, இந்த வழக்கு விசாரணையை முழுமையாக விசாரித்து மெயின் கேஸ தீர்ப்பாக தரும் வரைக்கும், மெயின் கேஸினுடைய மெயின் வழக்கினுடைய தீர்ப்பு முழுவதுமாக வெளிவரும் வரைக்கும் இதை நாங்க தடை பண்றோம் என்றுதான் நீதிமன்றம் சொல்லி இருந்திருக்க வேண்டும். அது இல்லாம இப்படி தரப்பட்ட ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஒண்ணு. இரண்டாவது, the provision allowing the designated officer of the government to decide the dispute, ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு
ஒரு டெசிக்னேட்டட் ஆபீசர், ஒரு கலெக்டர் டிசைட் பண்றத வந்து ஹாஸ் என்க்ரோச், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்க்ரோச் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கறத வந்து ஒரு டெசிக்னேட்டட் வேற ஆபீசர் டிசைட் பண்ணுவாரு, கவர்மெண்ட்டுடைய வேற ஆபீசர் ஒருத்தர் டிசைட் பண்ணுவாரு அப்படிங்கறத வந்து ஸ்டே பண்றோம். Observing that the executive officer cannot be permitted to adjudicate the rights of personal citizens and this will violate the separation of powers அப்படின்னு சொல்லிட்டு, however, திரும்ப அதுல ஒரு however, till adjudication happens by the tribunal, no third party rights can be created against any parties. அப்போ எந்த தேர்ட் பார்ட்டி ரைட்டையுமே வந்து எந்த எந்த பார்ட்டிக்குமே தர முடியாத அளவுக்கு வச்சிருப்போம். எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா, ட்ரிபியூனல்ல வந்து ஒரு அஜுடிகேஷன் வர வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்தந்த ஸ்டேட்டுடைய வக்ஃபு போர்டுக்கு கீழே அல்லது அங்கங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வக்ஃபு நீதிமன்றங்கள் முடிவு செய்யும் வரைக்கும் அப்படின்னும் போது இதுவும் வேகா இருக்கு, இதுவும் ஒரு தெளிவில்லாம இருக்கு. முதல்ல 5 வருஷம் வந்து அவர் முஸ்லீமா தீர்ப்பு பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு சொத்தை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது சம்பந்தமாக மாநில அரசுகள் தீர்ப்பு, மாநில அரசுகள் தான் படுவேகமா போய்கிட்டு இருக்கிற. ராஜஸ்தான்ல வந்து உதாரணத்துக்கு, ராஜஸ்தான்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, கன்வர்ஷனுக்கு அகைன்ஸ்டா வந்து சட்டம் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது கன்வர்ஷன், ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் தான், அதுல மாற்றுறது இல்லை. ஆனா அவன் தானா விரும்பி வந்து ஒரு மதத்துக்கு மாறுறது என்பது எல்லாரும் ஏத்துக்கிறது. ஏன்னா இந்த மதத்தை பிராக்டிஸ் பண்ற கிரைட்டீரியா வர்றதுனால இந்த விஷயத்தை சொல்றேன். அப்ப ராஜஸ்தான் சட்டமன்றத்துல பேசுறாங்க, காங்கிரசினுடைய, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 3 எம்எல்ஏ நினைக்கிறேன், 2 அல்லது 3 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் எதிர்த்தரப்புல இருக்கிறாங்க. அந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முஸ்லீம் எம்எல்ஏக்களை பார்த்து, இந்த சட்டத்தின்படி நான் உங்களுக்கும் அழைப்பு தர்றேன், எங்க சட்டமன்றத்துல இந்த சட்டத்தின்படி உங்களுக்கும் அழைப்பு தர்றேன், நீங்க கர்வாப்சி பண்ணுங்க, ஏன்னா நீங்க வந்து மீண்டும் வந்து உங்களுடைய தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பார்த்து முஸ்லிம் எம்எல்ஏக்களை பேசக்கூடிய அதாவது மாநில அரசுகள், ராஜஸ்தான் மாநில அரசுகள் என்ன நிறைவேற்றும், எந்த மாதிரியான சட்டத்தை நிறைவேற்றும்? சட்டத்தின்படி இந்த கண்டிஷனுக்கான தெளிவுரையை, இந்த கண்டிஷனை பத்தி மாநில அரசுகள் சட்டம் இயற்றுற வரைக்கும் 5 ஆண்டுகள் ஒருத்தர் முஸ்லீமா இருந்தா தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாநில அரசுகள் முடிவு செய்யற வரைக்கும் அப்படிங்கிற வாதம், இதுக்கு பத்தி மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தருவதை மாற்ற முடியவில்லை. அப்படிதான் ஒரு எண்ணம் இதுல தோணுது. ஒண்ணு. 2வது சொல்லும்போது, ட்ரிபியூனல்ல வந்து அது சம்பந்தமா டிசைட் ஆகிற வரைக்கும் ஹவவர் அப்படின்னு போட்டு, ட்ரிபியூனல்ல நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள், வக்ஃபு சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து இதை முடிவு செய்யற வரைக்கும் எந்த தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து டைட்டில் மாறாது அப்படின்னு சொன்னதையும் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு இடைக்கால தீர்ப்பா தான் பார்க்கணும். இவ்வளவு காலம் வெயிட் பண்ணி வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு தீர்ப்பு வரும், அதை வந்து மனமகிழ்ந்து கொண்டாடக்கூடிய வகையில் அது இருக்கும் என்று நாம் நினைத்தோம். ஏன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு முழுக்க எதிராக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, திருட்டுத்தனமாக, அயோக்கியத்தனமாக எல்லாம் வந்து சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா, கபில் சிபில் அந்த வாதத்தை வச்சார், அந்த எஸ்டி சம்பந்தமாக மலைவாழ் மக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களை தர முடியாது என்று சொல்லக்கூடிய சட்டங்கள். அதே மாதிரி ஆர்காலஜிக்கல் இடங்களாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து, அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான ப்ரொவிஷனா பார்க்கப்பட்டுச்சு. ஒண்ணு அந்த எஸ்டி மேட்டரும், இன்னொன்னு வந்து ஒரு சொத்து வந்து வக்ஃபு சொத்தா இருக்கும், இல்ல அந்த சொத்து வந்து பாதுகாக்கப்பட்ட மோனமெண்ட்ஸ் ஆக்டின் கீழே வரும். ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இருக்கும், இல்லைன்னா பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்களின் சட்டங்களின் அடிப்படையில் வரணும் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டத்துல, அந்த ஆக்ட்ல வந்து அதையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இரண்டுமே ஜேபிசியில டேபிள் பண்ணப்படல, ஜேபிசியில கொண்டு வராம மறைச்சு வச்சுட்டு நேரா சட்டம் இயற்றும் போது இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு மிக முக்கியமான வாதத்தை முன்வைத்தார். அந்த குறிப்பாக எஸ்டிக்களுடைய வாதத்தை வைக்கப்படும் வரைக்கும், எஸ்டிக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிலங்களை வந்து இவங்க பறிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அபிஷேக் மனு சிங்வி அவங்க முக்கியமான வாதத்தையும் நீதிமன்றத்தில் வச்சார். என்ன வச்சார் அப்படின்னு சொன்னா, எஸ்டிக்கள் முஸ்லீம்களாக இருக்கும்போது அவங்களுடைய இஸ்லாமிய உரிமைகளை வந்து பறிக்கக்கூடிய விதமா இது இல்லையா, இது நீங்க கன்சிடர் பண்ணணும். ஆனால் அதை பற்றி எந்த மென்ஷனுமே வந்து இந்த இடைக்கால தீர்ப்புல இல்லை என்பது வேதனை. அதே போல ஒரு இடம் வந்து பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னமா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பாபர் மசூதி, சரி முடிஞ்சு போச்சு, இப்ப அது முடிஞ்சிருச்சு. இப்ப ஞான்வாபி பள்ளிவாசல், அதே மாதிரி வந்து சாய் ஈத்கா பள்ளிவாசல், இந்த இரண்டுமே உதாரணத்துக்கு பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்களிலும் வரும், வக்ஃபிலும் வரும். இப்ப நீங்க பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது யாருடைய கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னா ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல வரும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட வந்துடும். அப்ப ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாபர் மசூதி என்கின்ற ஒரு பள்ளிவாசலை இழந்திருக்கிறோம். ஏன்னா அவன் தான் உள்ள வந்து அன்னோடி பார்த்துட்டு இதுக்குள்ள வந்து சிலைகள் இருந்தது உண்மை, அது இருந்தது உண்மை, இது இருந்தது உண்மைன்னு இல்லாத புல்லாத புரடாக்கள்லாம் வந்து விட்டதை வந்து நம்ம பார்த்தோம் நீதிமன்றத்துல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது ஏற்கனவே வந்து ஒரு முன்னாள் நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது ஆளும் அரசினுடைய ஒரு விங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய பல செயல்பாடுகள்
அரசுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒரு வக்ஃப் வந்து ஒண்ணு வக்ஃபா இருக்கணும், இல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஏஎஸ்ஐக்கு கீழே வரக்கூடிய பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னத்துறை சட்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னா இனி வக்ஃபா அது இருக்காது. இனிமே எந்த சொத்துமே, பழைய பள்ளிவாசல்கள் எதுவுமே, பழைய கபிரஸ்தான்கள் எதுவுமே வக்ஃபா இருக்காது. அவை அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னத்தின் சட்டத்தின் கீழ் வந்து அவை வந்து இது கீழே வந்துடும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே வந்துடும் அப்படின்னா அவங்க அதை எப்படியா வச்சுக்கணும் அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. ஏஎஸ்ஐ வந்து ஒரு முடிவு கொடுத்துரும், இனிமே இது வந்து இது கிடையாது, இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு கோயிலா தான் இருந்துச்சு, இல்ல ஒரு சர்ச்சா தான் இருந்துச்சு, இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கா இருந்துச்சு, அதனால இதை அப்படி மாத்திரணும். இதெல்லாம் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். எஸ்டிக்களுடைய சொத்தை தர முடியாதுங்கிறது ஒரு அவுட்ரைட்டா எஸ்டிக்கள் தங்களுடைய முஸ்லிம் மதத்தின் சார்ந்த கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று தொடுக்கப்பட்ட போர் அது. அவுட்ரைட்டா வந்து முஸ்லிம்கள் வந்து வக்ஃபா இருக்கக்கூடிய, முஸ்லிம்களால் வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு இடம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும் அப்படின்னா அதை வந்து இல்ல அது வந்து எந்த காரணத்துக்காக தரப்பட்டுச்சோ அந்த அடிப்படையில் அது வக்ஃபாவும் இருக்கணும், அது பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னமாவும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய பல விஷயங்களை பற்றி நீதிமன்றம் பேசவில்லை என்பதை தாண்டி முதல் விஷயத்துல 5 ஆண்டுகள் ஒருத்தர் இஸ்லாமா பிராக்டிஸ் பண்ணாதான் வக்ஃப் பண்ண முடியும் என்பதை வந்து அந்த மாநில அரசுகள் முடிவு செஞ்சுக்குவோம் என்கின்ற ஒரு விஷயமும், இரண்டாவது வந்து வக்ஃப் போர்டுல அது சம்பந்தமாக, வக்ஃப் ட்ரிபியூனல் அது சம்பந்தமாக தீர்ப்பு வர வரைக்கும் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் விசாரிக்க முடியாது என்கின்றதும் வந்து ஒரு இக்கு வச்சே 2 இடைக்கால தீர்ப்பு வந்திருப்பதை நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் மட்டும்தான் அதுல இருக்கணும், இஸ்லாமியர்கள் அதுல பணியமர்த்தக் கூடாது அப்படின்றதுதான் பாஜகவுடைய கோரிக்கையா இருக்கு. அப்படிதான் வந்து நடைமுறையிலும் இருக்கும்போது, வக்பு வாரியத்தில் மட்டும் 3 பேருக்கு வரைக்கும் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறாங்களே. தலைவராக ஒரு இஸ்லாமியர் வரணும், ஆனா உறுப்பினர்கள் வந்து 3 பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றதே ஒரு வைத்த வாதத்திற்கு எதிராக ஒரு விஷயமா இருக்குல்ல. அந்த முஸ்லிம்களுடைய அதாவது சொத்தை முஸ்லிம் பார்க்கணும் அப்படின்றப்போ, இந்துக்கள் இதுல வரலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பதே இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதி, இந்துக்களுக்கு ஒரு நீதி மாதிரி பாகுபாடா இருக்க மாதிரி தெரியலையா? நம்ம ஏற்கனவே வக்ஃபை பத்தி பேசும்பொழுது கூட இப்ப ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போகுது, எண்டு எப்படி இருக்கும்னு தெரியலன்னு நம்மளே வந்து விவாதிச்சோம்னு நான் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு எண்டு வந்து இப்ப அகைன் இப்ப எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது கடைசியா 3வது பாயிண்ட், அது அந்த இடைக்கால உத்தரவு தரப்பட்டதுல 3வது என்னன்னா, the provision allowing nomination of non-Muslim members to the Waqf boards has not been stayed அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அதற்கு வந்து இடைக்கால தடை இல்லை. ஆனா 3 புள்ளியா தந்துட்டு இதுக்கு வந்து இடைக்கால தடை இல்லை. however as far as possible எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த போர்ட் should be a முஸ்லிம் பர்சன் அப்படிங்கிறது வந்து அகைன் தெளிவில்லாம இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை, ஒரு தெளிவற்ற தன்மையை உருவாக்கி மீண்டும் வந்து குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் நீதிமன்றம் போறோம், குழப்பத்தில் இருந்து தீர்வு பெறுவதற்குத்தான் நீதிமன்றத்தை அணுகிறோம், ஒரு தெளிவு பெறுவதற்கு தான் நீதிமன்றத்தை அணுகிறோம். ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த போர்ட் should be a முஸ்லிம் பர்சன். முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா போய் முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருக்குது. இதை போய் நம்ம தான் சொல்றேன், அகைன் சொல்றேன், யோகி ஆதித்யநாத் கிட்டையும் ராஜஸ்தான் பிஜேபி கவர்மெண்ட் கிட்டையும் உத்தரகாண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கிட்டையும் போய் சொன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்குவாங்க, எங்களால முடியாதுன்னு அவங்களுக்கு தான் அவன் சொல்லுவான். எங்களால முடியாது, முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கு நீதிமன்றம் அப்படின்னா எங்களால தான் உங்களுக்கு பண்ணவே முடியாது, நாங்க தான் 80:20ங்கிறோமே, பட்டேங்கத்தோ கட்டேங்கிறோமே, நாங்க என்னத்த சொல்லுவோம், நாங்க தான் வந்து முஸ்லீம்களை வந்து மிட்டிமே மிளாதீங்க மண்ணோட மண்ணாக்கிடுவோங்கிறோமே, நாங்க எப்படி முடிஞ்ச வரைக்கும் உங்களை பார்ப்போம் அப்படிங்கிற கேள்விதான் வரும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே அங்க பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இது சம்பந்தமாக ரூல்ஸை ஃப்ரேம் பண்ற வரைக்கும் முடியாது என்று சொன்னதையே வந்து சட்டத்துக்கு எதிரானதாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். எதற்காக நீதிமன்றம் நாடினோமோ அந்த நோக்கமே நாசமாகி போன ஒரு காரணம் வந்து அதுல இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 3வது பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து ஸ்டே கிடையாது, நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் நாமினேட் பண்றதுல உங்களுக்கு ஸ்டே கிடையாது. ஹவவர் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த போர்டு வந்து ஷுட் பி எ முஸ்லிம் பர்சன், முடிஞ்ச வரைக்கும் as far as possible முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்ல வந்து மோர் தென் 4 நான் முஸ்லிம் மெம்பர்ஸ்க்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட் வக்ஃப் போர்டுல வந்து 3 முஸ்லிம் நான் முஸ்லிம் மெம்பருக்கு மேல போயிடக்கூடாது. அப்படின்னா குறைந்தபட்சம் 3 பேரை வந்து இவங்க ஸ்டேட்லயும் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் வந்து குறைந்தபட்சம் 4 பேரை வந்து நான் முஸ்லிம்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து இது அகைன் அதான் இதுக்கு பத்தி குடோன்ல இருந்து பயங்கரமா கேள்வி தான் கேட்டீங்களே, திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து நீங்க அலோவ் பண்ணுவீங்களா, அதுல அலோவ் பண்ணுவீங்களா, இதுல அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு பயங்கர வீர தீர சூரரா வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அகைன் வந்து எந்த அர்த்தமுமே இல்லாம இந்த விஷயங்களை வந்து. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல அன்னைக்கு நடந்த அந்த காரசாரமான விவாதத்துல வந்து நீதிமன்றத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
அதுல அதே மாதிரி வந்து குறிப்பா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா வந்து ஏற்கனவே அதை பற்றி சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க கூடிய விரைவில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்கிற வேற சொல்லுது நீதிமன்றம். இதுலயும் ஸ்டே பண்ண முடியாது. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா ஏற்கனவே அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத வந்து எங்க ஒரு சின்ன புரிதல் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் இதற்கு முன்னால காங்கிரஸ் காலங்களில் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தது அதை முறைப்படுத்துவதற்காக. ஆனா இன்னைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வார்த்தையை ஏன் பயன்படுத்துவாங்க அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லுவான். இப்ப வந்து அப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து துரிதப்படுத்த வேண்டிய வேலையே கவர்மெண்ட் தான். நீங்க இப்ப எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வக்ஃப் போர்டுல வக்ஃப் ட்ரிபியூனல்ல பாத்துக்குவாங்க. ஸ்டேட் போர்டுல வந்து அந்த 5 வருஷம் முஸ்லீமா பிராக்டிஸ் பண்றது. விசாரித்த தலைமை நீதிபதியாக இருந்த டிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த விஷயத்துலதான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். என்னன்னா, டெல்லி ஜாமியா மசூதி இருக்குன்னா அதெல்லாம் அந்த காலத்துல கட்டினது, அதுக்கு எங்க டாக்குமெண்ட்டை போய் எடுக்க முடியும்? அப்ப டாக்குமெண்ட்டை கொடுங்க, டாக்குமெண்ட்டை பதிவு இருக்கணும் அப்படின்னு சொல்வதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த காலத்துல டாக்குமெண்ட் இல்லைன்னு சொன்னாரு. அது பற்றி இப்ப கொடுத்த அந்த இடைக்கால தீர்ப்புல எதுவும் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்களா? சாதகமா இருக்கா இல்ல அது பாதகமாவும் இருக்கா? இல்ல, இது பாதகமா தான் இருக்கு. நீங்க சொன்ன நல்ல அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏப்ரல்ல வந்து மரியாதைக்குரிய சிஜே சஞ்சீவ் கண்ணா சொல்லும் பொழுது பிரைமா ஃபேசி ரிசர்வேஷன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். எதுல சொன்னார் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப தெளிவாவே சொன்னாரு. ஒர்க் அமெண்ட்மெண்ட்ல வந்து ஓன்ட் அப்பாயிண்ட் நான் முஸ்லீம் ஸ்டேட்டஸ் இது வந்து நான் முஸ்லீம் வுட் நாட் பி அப்பாயிண்டட் டு தி ஸ்டேட் ஒர்க் போர்ட் அந்த செட்டில் ஒர்க் கவுன்சில்ஸ் டியூரிங் த பெண்டன்சி ஆஃப் தி மேட்டர் அப்படின்னு ஒரு தெளிவாகவே சொன்னார். இன்னைக்கு இதை வந்து மாத்திட்டாங்க. அப்ப அவர் விசாரிக்கும் பொழுது ஏப்ரல் அவர் சொன்னது வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் அப்பாயிண்டே பண்ண முடியாதுன்னு சொன்னார், பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த 3 பேர் ஸ்டேட்லயும் 4 பேருக்கு மேல சென்ட்ரலையும் மாறக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ் அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸாக இருக்க நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு எதிரானதா தான் நம்ம பார்க்கணும். திட்டவட்டமாக எதிரானதா தான் இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பதும் அதை விசாரிக்கிற முறை என்பதும் ஏதோ ஒரு நமக்கு மன ஆறுதலை தருவது போன்று தெரிந்தது ஆரம்ப கட்டத்துல. இப்ப வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அகைன், அதாவது எந்த தெளிவை நாடி நீதிமன்றத்துக்கு போனோமோ, எந்த தெளிவை நாடி நீதிமன்றத்தை நாடினோமோ, அதான் சொல்றேன். இதுல ஏற்கனவே வந்து பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஒன்றிய அரசின் சார்பா ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல்ல வந்து அக்செப்ட் பண்ண சில விஷயங்கள் இருக்கு. அவைகள் மட்டும் ஒர்க் பை யூசர் இதை நாங்க வந்து முஸ்லீம் அது இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து சென்ட்ரல் that no work including a work by user whether declared by way of notification or by way of registration shall not be denotified. வக்ஃப் பை யூசரை நாங்க அபாலிஷ் பண்ணோம் இல்லையா, அப்படி இல்லாம அதை டீநோட்டிஃபை பண்ண மாட்டோம். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும். என்ன கேட்டா, எதை வந்து ஒன்றிய அரசு விசாரணையின் போக்கை பார்த்து பயந்து தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டதோ அந்த தீர்வே இன்னைக்கு கொஞ்சம் வசதியா இருக்குது. விசாரணை தீர்வு போகும்போது என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வக்ஃப் பை யூசரை நாங்க வந்து டீநோட்டிஃபை பண்ண மாட்டோம், நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதை நாங்க வந்து அதுக்கான முழு தீர்வு வர வரைக்கும் டீநோட்டிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் தான் இன்னைக்கு உருப்படியா நின்று இருக்குது. மற்ற 5 வருஷம் முஸ்லீமா இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அபிஷியல் பர்சன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து இதை விசாரிப்பாரு என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ற விஷயமாக இருந்தாலும் சரி, இது 3மே வந்து குழப்பத்துக்கு உள்ளாகி போயிடுச்சு. அப்போ முழுக்க முழுக்க முஸ்லீம் சமூகம் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி நிற்கிறது. அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த டீடைல்டு ஜட்மெண்ட்டை படிச்சு பார்த்து ஏதாவது ஒரு ரிலீஃப் வந்து வாய்ப்பு குறைவு, அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா அதுல பாயிண்ட் ரொம்ப தெளிவா தான் இருக்கு. ஆனால் இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது மீண்டும் ஒரு முறை முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த மெயின் கேஸ்ல வந்து ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா என்று எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஏமாற்றம் தான் இந்த தீர்ப்பு நமக்கு தந்திருக்கிறது. இப்போ வந்து முழுவதுமாக தடை வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்களே, இதெல்லாம் வந்துட்டு மாநில அரசே பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ இது வந்து அமலுக்கு வந்துருமா, இல்ல இது இன்னும் விசாரிச்சு முடியும் வரையும் தான் வந்து அமலுக்கு எடுத்துக்கிடுவாங்களா? அந்த பற்றி கொஞ்சம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்வு, இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு மதரசாவை க்ளோஸ் பண்ணி அதை இடிச்சு முடிச்சு தள்ளிட்டாங்க. யூபியில ஆல்ரெடி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த சாயி ஈத்கா பள்ளியாசலுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு இடத்தை எடுத்து, இதெல்லாம் உங்களுடைய இடம் கிடையாது, இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து அதுல கொண்டு வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் இறக்கி அவங்க தான் ஆளக்கூடிய, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு இல்லாம இதை பண்ண முடியாது. வக்ஃப் போர்டு ஆரம்பம் என்னதான் இருந்தாலும், ஏன்னா சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில், ஸ்டேட் ஒர்க் கவுன்சில் இருக்கும். அதை மீறி இவங்க உள்ள புகுந்து வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கால் வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியோ அல்லது வந்து இந்த பட்நாயக் மாதிரி ஆளுங்க மாதிரி இல்லாம இருந்தாலே ஒழிய, ஒரு உறுதியான ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அதை மீறி இவங்களை வந்து பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் ஏற்கனவே வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுதே, இடைக்கால உத்தரவை பற்றி நீதிமன்றங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அதெல்லாம் வந்துருச்சு, சட்டம் வந்துருச்சு போ அப்படின்னு இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட்.
இனி இந்த இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆள்கிறதோ அவர்களுக்கான பூஸ்ட் தான் இதுன்னு நம்ம ஏற்கனவே ரொம்ப காலமா சொல்லிட்டு வர்றோம். அப்ப அந்த மாநிலங்கள்ல புல்டோசர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, அந்த மாநிலங்கள்ல வந்து வக்ஃப் சொத்துக்களை புடுங்கி அங்க இருக்கிறவங்களை அனுப்புறதுக்கு, அங்க அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து தங்களுடைய இப்போ டெக்னிக்கலா பேசினா இப்ப வக்ஃப் சொத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆயிருக்கா? தமிழ்நாட்டுல எனக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆயிருக்கா? இவை வந்து ஒரு அடையாளத்திற்கான போராட்டம். இவை வந்து ஒரு உரிமைக்கான போராட்டம். அதே தான் அவங்களுக்கும். இதை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு, ஆனா அவங்களால அதை பிரயோஜனப்பட முடியும். இந்த வக்ஃப் சொத்துக்களை எடுத்து தனியார்களுக்கு விற்க முடியும். நான் ஏற்கனவே ரொம்ப காலமா சொல்லிட்டு வர்றேன். இதுக்கான ஒரு ரிப்போர்ட்டே ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. அம்பானியுடைய இடம் வந்து குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து வக்ஃபோட இடம் தான் அப்படின்னு ஒத்துக்கொண்டு ஃபட்னாவிஸ் சிஎம்ஆ இருக்கும்போது பதிவு செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னா இல்ல. இது ஆக்சுவலா அவங்களை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக வந்த சட்டம் தான். எனவே மாநில அரசுகளின் கைகளில் இந்த வக்ஃபுடைய அதிகாரத்தை நகர்த்துவதற்கான ஒரு இடைக்கால உத்தரவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இது முழுக்க முழுக்க ஆபத்தை ஏற்படுத்தும். யோகி ஆதித்யநாத் மத்திய பிரதேசத்தில் ஆளக்கூடிய பாஜக, ராஜஸ்தானில் ஆளக்கூடிய பாஜக போன்று வெறிகொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக உத்தரகாண்டிலே புஷ்கர் சிங் தாமி இவர்களுக்கெல்லாம் முடுக்கிவிடப்பட்டதை போன்று ஒரு கையில் தரப்பட்ட ஒரு ஆயுதமாக இந்த இடைக்கால உத்தரவு இருக்க போகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.